தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் மனுவின் விசாரணை தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட அந்த பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் கட்சியோட இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வுல 2 மனுக்கள் தாக்கல் செய்யறாங்க. அந்த மனுவோட விசாரணை இன்று தசரா விடுமுறை கால பண்டிகை விடுமுறை கால நீதிமன்றத்துல நீதிபதி ஜோதிராமன் முன்பு விசாரணை தொடங்கி இருக்கு. விசாரணை தொடங்கி அந்த விசாரணையில என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தது. இதுல அந்த ஆனந்த் புஷி ஆனந்த் என்றவர் முன்னாள் எம்எல்ஏ என்பதனால அது இந்த எம்எல்ஏ எம்பிகள் மனுவெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு, எம்எல்ஏ எம்பி கோர்ட் அப்படின்னு. அந்த எம்எல்ஏ எம்பி கோர்ட்டுக்கு மாற்ற சொல்லி அரசு தரப்புல, தமிழ்நாடு அரசு தரப்புல ஆஜராயிருக்கிற வழக்கறிஞர் அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. அது போக அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாமக்கல்ல நடந்த விவகாரம் ஒருத்தர் ஜாமீன் கேட்டு அந்த மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு, அதனால இவங்க இதையும் ரத்து பண்ணணும், இவங்களையும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல கடும் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பேர்ல வழக்கு இருக்கு, இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டோம்னா இவங்க இந்த சாட்சிகளை எல்லாம் கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இவர்கள் மேல குற்றம் இல்லை அப்படின்னு இவங்க இது பண்ணுவாங்க. அதனால இவங்களை குற்றம் செஞ்சவங்க இவங்களை கண்டிப்பா இவங்களுக்கு வழக்கு பதிவு செஞ்சாச்சு, இவங்க மேல இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்றதுக்காக அரசு தரப்புல இருந்து அவங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது போக பொதுச் செயலாளர், அதாவது எஃப்ஐஆர்ல பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் அறிவுரை வழங்கியும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த அறிவுரைனா என்ன அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல இருந்து அவங்களோட எஃப்ஐஆர்ல இருக்கிறத காவல்துறையினர் எங்களுக்கு விரிவா அதாவது விலக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது போக எங்களுக்கே எங்களுடைய தொண்டர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க தரப்பு வாதம்.